பச்சம் திரைக்கும் நெஞ்சை கொசக்குடியில் அக்கிணி சூளையிலே வதரித்தம் ஏவளே ஜக்கம்மா தொட்டிச்சி முத்தாளம்மா வச்சையம்மா வளக்காரி வவாடக்காரி சுடுகாட்டுக்காளி சாம ஓடாங்கி சடுகுட்டு அழைப்புக்கு ஓடி வந்து உக்கடை கணந்தாயே வடக்கமுங்கோ. இன்றைய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்களுக்கு சகல செல்வ யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அகத்திய முனிவரால் அருளிய மகா யோக வசிய தாய்த்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள். வாருங்கள் என்ற தகவலை காண்போம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர் ராசிக்கேற்ப செல்வங்களையும் யோகங்களையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அகத்திய முனிவரானவர் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு வசியதாயத்தினை எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை பார்த்திங்கன்னா ஏடுகளில் அருளியதாகவும் அதனை கம்பள கோடாங்கி என்பவர் முறையாக காப்பு செய்து பிரயோகம் செய்ததாகவும் நம்மளுடைய ஓலைச்சுவடிகளில் கொடுத்துருக்காங்க. அகத்திய முனிவர் அருளிய, அதாவது மேசராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தாயத்து, அதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஓலைச்சுவடிகளில் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இதை இப்போ படித்து அதற்கான விளக்கமும் அந்த தாயத்தை எப்படி செய்கிறதுங்கிற முறையும் பார்ப்போம். ஓலைச்சுவடியில் பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்கும் பலன் தரும் தாயித்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா அகத்திய முனியேட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கருகாப்பு முறையப்பா குருசொல் சூட்சமத்தை குலக்கொடைக்கு தான் உரைப்பாய் அசுவதி பரணி பாதமெட்டும் கிருத்திகை முன்னொரு வாதம் கொண்ட ஆட்டுராசி காரனுக்கு அதிர்ஷ்ட யோகதாயத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா மங்கள நாளொன்றில் செப்பு தகடு வெட்டி செவ்வருங்கோணமிட்டு அதிபதியாம் அங்காரகன் நாமம் அருங்கோண முனை நிரப்பி தன தானிய சுகமென்றும் லாப ஆயுள் யோகமென்றும் அருங்கோண வெளியெழுதி அதன் மத்தி ஓங்கார சூளமிட்டு நவகோள மையதனை நடுத்தகடு தான் பூசி வன்னிமர வித்து வைத்து வசிய புல்லுருவி வைத்து தகடதனை தான் சுருட்டி தாயித்து உள்ளடைத்து பால்பலம் படையலிட்டு பத்தி சூடம் தீபமிட்டு நவகோள மந்திரத்தை நலம் வேண்டி உச்சாட 108 அப்படி சொல்லிட்டு இந்த தாயத்தை தயார் செய்த பிறகு அந்த தாயத்திற்கான உரு மந்திரம் கொடுத்துறாங்க. அதை நம்மளுடைய மாணவர்கள் எழுதி வச்சு பயன்பெறுங்க. அண்டம் படைத்த ஆதிசிவன் வசிய பிண்டம் படைத்த பிரம்மன் வசிய குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய ரவி மதி குசன் வசிய கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய முடவன் ராகு கேது வசிய முடவன் ராகு கேது வசிய சகலரும் வசிய நம சகல சுப காரியங்கள் வசிய நம. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தாயத்திற்கான உரு மந்திரம். இது நவகோள மந்திரம்னு சொல்லுவோம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உருகொண்ட தாயத்தை உடனணிய கண்டம் இடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்குமப்பா அப்படி சொல்லிட்டு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டு ராசி காரனுக்கு அதிர்ஷ்ட யோகம் கூடுமப்பா. ஆட்டு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி. ஆட்டு ராசி காரனுக்கு அதிர்ஷ்ட யோகம் கூடுமப்பா பாதகன் தசை புத்தி மாறி சாதக பலன் ஆகுமப்பா மண்மனை யோகம் கூடும் பொன் பொருளும் சேருமப்பா ஆதிவழி சொத்தும் கிட்டும் அரசாங்க உத்தியோகம் கிட்டும் அதிகார பலமும் கூடும் அதிதேக பலமும் கூடும் செய்தொழில் லாபமிட செல்வ சீமான் ஆவாயப்பா கந்தனை தான் பணிவாய் கவலை இனி இல்லையப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாடல்
முடியுது. இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்ப்போம். 12 ராசிக்கும் பலன் தரும் தாயித்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா. அதாவது மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் அவரவர் ராசிக்கேற்ப செல்வ யோக பலன்களை தரக்கூடிய தாயத்தை செய்யக்கூடிய முறையை சொல்கின்றேன் செல்வனேனா மகனே கேளப்பா அப்படின்னு சொல்லி, அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அகத்திய முனியேட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கருக்காப்பு முறையப்பா. அகத்திய முனிவரானவர் ஒவ்வொரு ராசிக்கும் வசியத்தை தரக்கூடிய தாயத்தை எப்படி செய்கிறதுங்கிற முறையை ஏடுகளில் எழுதி அதனை அருளி இருக்கிறார். அந்த முறையை கம்பள கோடாங்கி என்பவர் தன்னுடைய குழந்தையுடைய கருவை எப்படி காப்பாரோ அதுபோல அந்த முறைகளை காத்து வைத்து அதை பிரயோகம் செய்த முறையப்பா இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு சொல் சூட்சமத்தை குலக்கோடிக்கு தான் உரைப்பாய். அதாவது குரு சொல்லியிருக்கக்கூடிய சூட்சமமான விஷயங்களை உன்னுடைய சந்ததி வழி உறவுகளுக்கு சொல்லிக் கொடுப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அசுபதி பரணி பாதமெட்டும் கிருத்திகை முன் ஒரு பாதம் கொண்ட ஆட்டுராசிக்காரனுக்கு அதிர்ஷ்ட யோக தாயத்து. அதாவது பார்த்தீங்கன்னா அசுபதி, அதாவது பார்த்தீங்கன்னா அஸ்வினின்னு சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அசுபதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் பரணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 நட்சத்திரத்திற்கும் சேர்த்து 8 பாதமும், அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதமும் முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு பாதம் ஆக மொத்தம் அசுபதி பரணி நட்சத்திரத்தின் 8 பாதமும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதமும் கொண்ட ஆக மொத்தம் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா 9 பாதங்கள் சொல்லுவோம். அப்படி 9 பாதங்களை கொண்ட ஆட்டு ராசிக்காரருக்கு அதிர்ஷ்ட யோக தாயத்து. ஆட்டு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக தாயத்து எப்படி செய்யறதுங்கிற முறையை நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு, செய்முறை செப்புகிறேன் செல்வனை கேளப்பா. மங்கள நாள் ஒன்றில், மங்கள நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுப முகூர்த்த நாளில் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா செப்பு தகடு வெட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பு தகடு வெட்டி வச்சுக்கணும். அந்த தாயத்திற்கு தகுந்தார் போல் செப்பு தகடு ஒன்றை வெட்டி வச்சுக்கணும். அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா செப்பு தகடு வெட்டி செவ்வருங்கோணமிட்டு, செவ்வருங்கோணம் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த தாயத்து செய்யக்கூடிய முறையை பார்த்தீங்கன்னா பெரிய காகிதத்தில் எழுதி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுபோல் பார்த்தீங்கன்னா எந்திரத்தில் செவ்வருங்கோணத்தை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும். இதுதான் அருங்கோணம் சொல்லுவோம். அருங்கோணத்தை வரைஞ்சிக்கணும். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வருங்கோணமிட்டு அதிபதியாம் அங்காரகன் நாமம் அருங்கோண முனை நிரப்பி. அதாவது பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்காரகன். அப்போ அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை பார்த்தீங்கன்னா இந்த அருங்கோணத்தினுடைய முனையில் எழுத சொல்கிறாங்க. ஆ இங் கா ர ஹா இன் அங்காரகன் அப்படின்னு சொல்லி இந்த அருங்கோணத்தினுடைய முனையில் எழுதிட்டோம். அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருங்கோண முனை நிரப்பி தன தானிய சுகம் என்றும் லாப ஆயுள் யோகம் என்றும் அருங்கோண வெளி எழுதி. இந்த அருங்கோணத்தினுடைய வெளியில் என்ன எழுத சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனையில் தன தானிய சுக லாப ஆயுள் யோக அப்படின்னு சொல்லி இந்த அருங்கோணத்தின் வெளிப்பக்கத்தை வெளிமூலையில் இதை எழுத சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகம் என்றும் அருங்கோண வெளி எழுதி அதன் மத்தி ஓங்கார சூளமிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அருங்கோணத்தின் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஓங்கார சூளமிட சொல்கிறாங்க. ஓங்கார சூளம் என்பது எந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய செல்வவள யோகத்தை கொடுக்கக்கூடிய சூளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஓங்கார சூளம். இந்த ஓங்கார சூளத்தை வரைந்து அதாவது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கான மகாயோக வசியந்திரம் இப்படி எழுதி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாயோக வசியந்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எழுதி வச்சுருக்குறோம். அடுத்து என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகோள மையதனை நடுத்தகடுதான் பூசி எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த எந்திரத்தில் இந்த தகட்டில் நவகோளமை இதுதான் பார்த்தீங்கன்னா நவகோளமை. இந்த நவகோளமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நவதானியங்களால் செய்தமையை நவ கிரகங்களை வசியம் செய்வதற்காக இந்த வசியமையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த
நவகோள மை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோ பதிவில் போட்டிருக்கோம். முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் போட்டிருக்கோம். நம்மளுடைய மாணவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவகோள மையதனை நடுத்தகடு தான் பூசி. இப்போ இந்த நவகோள மையை எடுத்து இந்த எந்திரத்தினுடைய நடுப்பகுதியில் வந்து பூசிடணும். இப்போ நடுப்பகுதியில் வந்து நம்ம பூசியாச்சு. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகோள மையதனை நடுத்தகடு தான் பூசி வன்னி மர வித்து வைத்து வசிய புல்லுருவி வைத்து. அதற்கடுத்து என்ன வைக்க சொல்லலாம்னா, வன்னி மரத்தினுடைய விதை. அந்த வன்னி மரத்தினுடைய விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகர்ஷணம் செய்யக்கூடியது, தெய்வங்களையும் நவகிரகங்களையும் ஆகர்ஷணம் செய்யக்கூடியது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரத்தினுடைய விதை. இந்த வன்னி மரத்தினுடைய விதை வந்து உள்ளே உடச்சி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு படம் எடுத்துகிட்டு இருப்பது போல் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா வன்னி மரத்தினுடைய விதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதையை வந்து எடுத்துக்கணும். இந்த விதையை இந்த எந்திரத்தினுடைய மையத்தில் வச்சுட்டு அதற்கடுத்து என்ன வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னி மர வித்து வைத்து வசிய புல்லுருவி வைத்துன்னு சொல்லியிருக்காங்க. வசிய புல்லுருவி அதாவது பார்த்திங்கன்னா, வசிய புல்லுருவிலேருந்து நிறைய வகை உண்டு. நம்ம பயன்படுத்தக்கூடிய புல்லுருவியை பொறுத்தளவு தாழை புல்லுருவின்னு சொல்ல. இந்த தாழை புல்லுருவியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு புல்லுருவி. இந்த புல்லுருவியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசியத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த தாழை புல்லுருவியை வந்து சிறிதளவு எடுத்து அதை வந்து அந்த எந்திரத்தினுடைய மத்தியில் வச்சுட்டு சுருட்டிடுறோம். வச்ச பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகடதனை தான் சுருட்டி தாயத்து உள்ளடைத்து. உங்களுக்கு தேவையான அளவில் வந்து ஒரு தாயத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயத்து நீங்கள் வாங்கி வச்சுங்க. அந்த தாயத்துக்குள்ளே வந்து இந்த தகடை வச்சிடணும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தகடதனை உள்ளே வச்ச பிறகு தாயத்தை வந்து மூடிடணும். இப்போ பார்த்திங்கன்னா தாயத்து வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா, தகடதனை தான் சுருட்டி தாயத்து உள்ளடைத்து உள்ள நம்ம அடைச்சி வச்சோம். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்வளம் படையலிட்டு பத்தி சூடம் தீபமிட்டு நவகோள மந்திரத்தை நலம் வேண்டி உச்சாட 108 கொடுக்குறோம். இந்த தாயத்திற்கு உரு கொடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களால் முடிந்த பால் பழம் பலகாரங்களை வந்து படையலாக வைத்து பத்தி சூடம் சாம்பிராணி தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அதற்கடுத்து இந்த நவகோள மந்திரம், இந்த தாயத்தை உரியேற்றுவதற்கான நவகோள மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லணும்னு சொல்கிறாங்க. அந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய அன்பர்கள் மாணவர்கள் எழுதி வச்சு பயன்பெறுங்க. அண்டம் படைத்த ஆதிசிவன் வசிய, பிண்டம் படைத்த பிரம்மன் வசிய, குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய, ரவி மதி குசன் வசிய, கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய, முடவன் ராகு கேது வசிய, சகலரும் வசிய நம சகல சுபகாரியம் வசிய நம. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வசிய மந்திரம். இந்த வசிய மந்திரத்தை 108 முறை சொல்லணும். சொல்லிய பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருகொண்ட தாயத்தை உடனடியே கண்டம் இடை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உரி ஏற்றி இந்த தாயத்தை நம்ம வச்சுருக்கோம். இந்த தாயத்தை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, உருகொண்ட தாயத்தை உடனடியே கண்டம் இடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்குமப்பா. இந்த உரி ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தாயத்தை உடனடியாக கழுத்துலேயோ அல்லது இடுப்புலையோ நம்ம அணிஞ்சோம்னா நமக்கு நல்ல காலம் பிறக்கும், நவ கிரகங்களும் வந்து நமக்கு வசியமாகும் அப்படி சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்குமப்பா நவகோளும் வசியமப்பான்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, ஆட்டு ராசிக்காரருக்கு அதிர்ஷ்ட யோகம் கூடுமப்பா. இந்த தாயத்தை அணிவதால் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் வந்து நமக்கு கூடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, பாதகன் தசை புத்தி மாறி சாதக பலன் ஆகுமப்பா. அதாவது பார்த்திங்கன்னா, கெட்ட கிரகங்களுடைய தசையோ புத்தியோ கெட்ட கிரகங்களுடைய அமைப்போ நமக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதனுடைய புத்தி தசையெல்லாம் மாறி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பலன்கள், நமக்கு நல்ல பலன்களை செய்யும். கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் கூட நமக்கு நல்ல பலனை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, மண்மனை யோகம் கூடும் பொன் பொருளும் சேருமப்பா. உனக்கு தேவையான அளவுக்கு பூமி யோகம் கிடைக்கும், மனை வீடு யோகம் கிடைக்கும், அதுபோல் பொன்னும் பொருளும் சேருமப்பான்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, ஆதி வழி சொத்தும் கிட்டும் அரசாங்க உத்தியோகமும் கிட்டும். ஆதி வழி சொத்துனா நம்மளுடைய முன்னோர்களுடைய சொத்தும் நமக்கு கிடைக்கும். அதுபோல் அரசாங்க உத்தியோகம், அதாவது வந்து மேசராசிக்காரர்கள் அதிகப்படியாக வந்து அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் இல்லைனா அதிகாரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க. அதுபோல் அரசாங்க உத்தியோகம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா,
அதிகார பலமும் கூடும். நம்ம எந்த ஒரு இடத்துலையும் போய் அதிகாரமாக செயல்படக்கூடிய அளவுலையும் அதிகார பதவியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அதிதேக பலமும் கூடும். அதிதேகம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பலமும் அதிகரிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா செய்தொழில் லாபமிட செல்வ சீமான் ஆவாயப்பா. நீ செய்யக்கூடிய தொழிலானது வந்து பார்த்திங்கன்னா உனக்கு லாபத்தை கொடுக்கும். அதன் மூலியமாக நீ செல்வ சீமான் ஆவாயப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து கந்தனை தான் பணிவாய் கவலையினி இல்லையப்பா. இந்த மேசராசிக்காரர்கள் யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானவர் மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வமாக இருக்கக்கூடியவர், அவர்களை காக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை கந்தனை தான் பணிவாய் கவலையினி இல்லையப்பா. முருகப்பெருமானை மேசராசிக்காரர்கள் வழிபட்டால், இந்த தாயத்தை பயன்படுத்தினால் இவர்களுக்கு இனி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மகா யோக தாயத்தை பொறுத்தளவு மேசராசிக்காரர்களுக்கு மட்டுமின்றி எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரோம். அதன்படி பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எந்த ராசிக்காரராக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய பெயர், குலதெய்வத்தினுடைய பெயர் வாங்கி அவருடைய பெயருக்கு தனிப்பட்ட முறையில் மகா யோக வஷ்ய தாயத்தும் பூஜை பண்ணி கொடுக்குறோம். அதன் கூட அந்த தாயத்தை அணிவதற்கான கயிறும், அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நவகோள வஷ்யமை, நவகிரகங்களையும் வசியம் செய்யக்கூடிய நல்ல சுபயோகங்களை கொடுக்கக்கூடிய நவகோள வஷ்யமை, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பூஜை செய்த வஷ்ய விபூதி, இந்த 3 பொருளும் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு சகல செல்வ வஷ்ய யோகங்களையும் தருவதற்கு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுபோல் மேசராசிக்காரர்கள் யாருக்கேனும் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள்.